வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் பிக் பாஸ் ரோஸ்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எபிசோட் 94 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். வீட்டில் தலை இல்லை, ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சால் தானே ஏதாவது ஒரு வேலை செஞ்சா நீங்க என்ன பண்ணீங்க? வந்து வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணணும்ல. வாஷ் பண்ணு. நான் காலைல வைக்கிறதுல போகாத வெசல் வாஷிங்ல பெருக்கவோ இல்ல. நீங்க சொல்ல வேண்டாம், நான் என்ன பண்ணணும்? பாத்ரூம் கழுவுங்கன்னு சொல்ல நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? நீ ஏன்னா காலங்காத்தாலே ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு எல்லாருமே இந்த வாரம் தலை இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க கொஞ்சம் வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வெளியே போயிட்டு இந்த மாதிரி யார் இந்த மாதிரி வெசல் வாஷ் பண்ணணும், இந்த வாரம் தலையில் இல்லை எல்லாருமே பண்ணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே சபரி இருந்துட்டு டேரெக்டாக நான் காலையில் இருந்துச்சு கூட்டிகிட்டேனே, எல்லாம் பண்ணிட்டேனே, என் ஒர்க் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்புறம் நான் வந்து சமைக்கிறேன், யாராவது வெசல் வாஷ் பண்ணும்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சபரி சொல்லிவிட்டு அடுத்து சாண்ட்ரா பார்த்தோன்னு வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, நீ பேசாமல் வெசல் வாஷ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமாக சொல்ல, பதார்த்தமாக வீணாக்கு வந்து அது வந்து அப்போஸ் ஆகிடுச்சு. என்னடா என்னை வந்து பாத்திரம் விளக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லாதீங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வியானா சொல்லி அது ஒரு பஞ்சாயத்தாக கிளப்புறாங்க. சும்மா வியானா பாட்டுக்கு கெஸ்ட்டு சும்மா வந்துட்டு சும்மா அவங்க பாட்டுக்கு போகலாம், வேலை செய்யணும் கூட அவசியம் கிடையாது. இது எதுக்கு இந்த கவலை, இது தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. சமைக்க போகிற டைமில் வந்துட்டு அவங்க மேபி வந்து அப்படியே வெசல் வாஷ் பண்ணிக்கிட்டு ஆளுக்கு ஏதோ மாற்றிக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிப்பாங்க போல். இவங்க புதுசாக வந்துட்டு நான் சமைக்கிறேன், யாராவது வெசல் வாஷ் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையாவது டிமாண்ட் பண்ணால் இத்தனை வாரமாக அங்கே இருந்து முதல் எரிச்சலாக இருப்பாங்க வேலை பார்க்குறதுக்கு. திடீர்னு மறுபடியும் வந்து இவங்க ஒரு நாட்டாமல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யாருக்குமே பிடிக்காது. அவ்வளோதான் சபரி திடீர்னு ஒரு கோவப்பட்டு அப்புறம் சாண்ட்ரா நார்மலாக தான் சொன்னாங்க. உடனே நீங்கள் என்னமோ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாக்கு அதில் ஒரு கோவம் வந்துடுச்சு. ட்விஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும் சொல்லிட்டு அப்புறம் நான் ட்விஸ்ட் பண்ணல, நீங்கள் தான் என்னை வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா சபரி கொஞ்சம் ஃபோர்ஸாக சொன்னது. பட் வந்து அது வியானாக்கு வந்து சாண்ட்ரா சொன்ன மாதிரி வந்து மைண்டில் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் சாண்ட்ரா வந்து நார்மலாக தான் சொன்னாங்க. விரும்பாந்து வீட்டிலே இருந்திருக்கலாமோ, நீ நல்ல சீரியல் நடிச்சு உன் ட்ராமாவெல்லாம் நான் அவுட் ஆஃப் த கேம், இது கூட உங்களுக்கு புரியல. ஏன் அதே தான் நடிச்சு ஊரை ஏமாற்றி எல்லாரும் வெளியே அனுப்பிச்சாச்சுல்ல. அடுத்து அதை வச்சு உள்ளே போய் மறுபடியும் போயிட்டு எதுக்கு வந்தேன்னு தெரியல, நான் பாட்டுக்கு வீட்டில் சும்மா இருந்திருக்கலாம் போல, சும்மாவே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் இங்கே அட்லீஸ்ட் இங்கே வந்தாலும் சும்மா இருந்திருக்கணும். இங்கே வந்து சும்மா இல்லாமல் சமைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், இவங்க பண்ணலையா அவங்க பண்ணலையா, வீட்டு தலையில் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் உனக்கு எதுக்கு? நீ வேலை முடிஞ்சது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக வந்தியா ஜாலியாக சுற்றினியா அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு போகிறத விட்டுட்டு இந்த பொறுப்பில் எதுக்கு? எப்போ எல்லாம் இருக்கணுமோ அப்போல்லாம் இல்லை, இப்போ வந்து நிலநாட்டுறாங்க பொறுப்பை தேவையில்லாமல். அதில் எனக்கு இருக்கிறதுக்கே இரிட்டேட்டாக இருக்குது. திவ்யா கூட உட்காந்துட்டு எனக்கு இருக்கிறதுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி சீரியலில் இருந்துட்டு ட்ராமா பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அப்படியே நடித்து ஒவ்வொருத்தவங்களாம் வெளியே அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து சொல்லிட்டு இருக்காங்க திவ்யாட்ட. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சாண்ட்ரா வந்து நடித்து வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்தேன்னு தெரியல, எனக்கு நிம்மதியாகவே இல்லை, ஒரே டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. டாக்ஸிக்காக இருக்குன்னா நீ சும்மா இருக்கணும், ஜாலியாக சுற்றினா உனக்கு டாக்ஸிக்காக இருக்காது. அவங்கள கழுவ சொன்னீங்க. அதை சொல்லிட்டே நான் நாமினேட் பண்ணி தான் நீ எலிமினேட் ஆனன்ட்டு அதில் ஒரு ட்ராமா வேற. நான் உன்னை நினைச்சேன் தெரியுமா, வெளியில அனுப்பிட்டு நீ என்ன நினைச்ச வேற கிழிச்சா. திவ்யா நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள விலைக்கழுவு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வந்துட்டு ஆமாம் நான் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னைய நாமினேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நடிப்பு போடுறாங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவ்வளோ நேரமும் உங்களை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்கங்கிற கோபத்தில் தான் இந்த வன்மத்தில் தான் இப்படி கக்கிடுறீங்களா? ஏன்னா வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க போல வீடியோவில் யார் நாமினேட் பண்ணால் யார் என்னெல்லாம் ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே வெளியே வந்து அது எல்லாத்தையும் தாக்கத்தை ஃபுல்லாக வெளியே வந்து இன்டைரக்டாக காமிச்சு அப்படி வந்து வம்பளுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு திவ்யாவை மட்டும் பிடிச்சிருச்சு போல் அவங்க பண்ணுறது, வெளியே போய் பார்த்துட்டு போய், அதனால் வந்து திவ்யா கூடயே இருக்காங்க பாசிட்டிவாக. மற்றபடி மிச்சங்கள் எல்லாத்தையும் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. பண்ண முடியாது, குக்கிங்கும் பண்ண முடியாது. ஏன்னா குக்கிங் இருக்கு, ஏன்னா அவ கிளம்பிடுவார் 2 நாள்ல. இது வந்து நீ எடுத்துக்கோ நான் எடுத்துக்கோன்ற வேணுங்கிறது சமைச்சு பண்றீங்க. வெளியே எடுத்து விக்ரமும் வந்துட்டு இந்த மாதிரி பாத்ரூம் கழுவணும், இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹவுஸ்மேட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இந்த வாரமே வந்துட்டு 2 நாள் அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சரி நான் கிளீனிங்க்கு வந்துக்கிறேன், ஆனால் 2 நாள் அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் யார் சமைப்பா அப்படின்னு சொல்லி விக்ரம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு கூட்டாக ஒரு இதாக தான் இருக்காங்க. செல்ஃபாக நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கலாம், சபரி யார் என்ன பிடிச்சிருக்கோ நம்ம பாட்டுக்கு பண்ணுங்க செல்ஃபாக வாலண்டியராக, அவ்வளோதான் சிம்பிளாக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு ஒன்றுமே சமைக்கல. உனக்கு புரியுதா? சமைக்க வரல அவங்க, நான் தான் சமைச்சேன். கிறிஸ்டோஃபர் மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ போய் பாத்திரம் கழுவு அப்படின்னா உள்ளே இருந்துட்டு வியானா இருந்துட்டு அவங்கெல்லாம் நேற்றுக்கு வந்து வேலையே செய்யல, நேற்று ஃபுல்லாக சமைச்சது ஃபுல்லாக திவ்யா தான், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி காணோன்னு சொல்லிட்டு திவ்யா ஆமாம் நான் தான் சமைச்சேன், அவன் வரல நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை இருந்துட்டு அவன் வேலையை செய்யலை ஆனால் வந்துட்டு சொல்கிறாங்களா கிறிஸ்டோஃபர் மூஞ்சி அப்படின்னு சொல்லி அவங்கள வேற கலாய்க்கிறாங்க. வியானாக்கு வந்து வெளியே இருக்கிற வன்மத்தை ஃபுல்லாக உள்ளே உட்காந்து இறக்கிறதுக்குனே உள்ள வந்திருக்காங்க போல். கரெக்டான ஆளை தான் வந்து இப்படி தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க போல் வம்பளுத்து விடுறதுக்குனே. அந்த மாதிரி தான் அவங்க பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக, கடைசியாக முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க இதை வம்பளுத்து விட்டு வெளியே போய் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வியானா இங்கே வந்து வம்பளுத்து விட்டுட்டு இருக்கு எல்லாத்தையும். பாவம் இருந்தால் வேலை செய்யலாம் செய்யாமல் இருந்துட்டு போகிறாங்க. இத்தனை நாளாக அப்புறம் உள்ளே இருக்காங்க, வேலை செஞ்சாங்க செய்யலை, இது ஒரு வாரம் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போட்டோம். நீ வேலை செஞ்சு போக வேண்டியதானே, பாத்திரம் கழுவ மாட்டியா நீ? பாத்திரம் கழுவு, சமைக்க மட்டும் தான் செய்வியா? அண்ணன் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியல. உள்ள போய் ஏதாவது 7:30 ஆச்சு. என்னுடைய செந்தில கவுண்டமணி கையில ஒப்படைக்கிறேன் சார். அடுத்து புது வரவுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட், ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்க்குறாங்களா. ஸோ யார் இருந்தாலுமே வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது. யாரா அப்படின்னு ஒன்று கொஞ்ச நேரத்தில் ஒரு வாட்டர் மிலன் ஸ்டார் அப்படின்னு ஒன்று சூப்பர் ஸ்டார்னு ஒன்று பாட்டெல்லாம் போட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தோடனே வாட்டர் மிலன் ஸ்டார், அப்புறம் வந்து பிரவீன் காந்தி 2 பேரும் வந்து வந்தாங்க. 2 பேரும் வந்து எல்லாம் உடனே ஒரே சந்தோஷம், ஒரே ஹாப்பி மலைகள். உடனே இப்போ வியானா என்ன உனக்கு வந்து மெசேஜ் பண்ணால் நீ ரிப்ளைவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேற ஒரு நடுவில். அண்ட் வாட்டர் மிலன் ஸ்டார் எனக்கு பண்ணியா ஃபேக் ஐடிக்கு பண்ணியா, நிறைய ஃபேக் ஐடி இருக்கு நீ வச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரே உங்கள் அலுமை தாங்கலடா, வெளியே போய் இப்படியே தான் இருக்கீங்களா, திருந்த மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. அடுத்த மாதிரி பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ஓட்டி தள்ளி இந்த மாதிரி மெய்யழகன் காம்போ அது இதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது வம்பளுத்து விட்டு போயிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வேற ஒரு கலாய்ச்சி விட்டு, அப்புறம் பிரவீன் காந்தி செந்தில நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செந்தில உங்களை எப்படா செந்திலனா அப்படின்னு ஆளாளுக்கு கண்டென்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு. அடுத்து செந்திலா இவர் வந்து மெய்யழகன் சார் நான் அரவிந்த் சாமி, இவர் என்ன சார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் கவுண்டமணி செந்திலுக்கு போயிட்டு இருக்காரு, இங்கே ஒருத்தர் மெய்யழகன் போயிட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒரு காம்போவை வச்சு, ஆனால் எப்படியோ வந்து ஒரு பேக் டு காம்போவாக ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் வந்து 2 பேர் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும், ஃபன்னியாக ஜாலியாக. பட் வந்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு இனிமேல் தான் தெரியும். 42 days ஃபுல்லாக நம்ம எல்லா ப்ரொமோலையும் நான் ஒன்றுமே சொல்லி அனுப்பல, மீதியெல்லாம் வெட்டி தூக்கிடுவேன், வெளியே போகலான்னு சொல்லிடுவேன். நடிப்பு அரக்கன் உள்ள வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. நடிப்பு அரக்கன்ட்டு உடனே வந்துட்டு வெளி உலகத்தில் இருந்ததெல்லாம் பற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருந்தாருமே. நம்ம காம்போ தான்ப்பா லைவ்ல தான் படி வியூஸ்லாம் தெரியுது, நம்ம தான் எல்லாம் நம்ம தான் ப்ரோமோ ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி பெருமையை பேசிக்கிட்டே இருந்தார் பிக் பாஸ். இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கட்டி அப்படியே வந்து கட் பண்ணி தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டு மரணக்கெல்லாம் கலாய்ச்சி விட்டாரு. அப்புறம் டோர் இருக்குது, அதையும் மீறி பேசுனீங்கன்னா அங்கே 2 கேமரா, அதுக்கு நடுவில் ஒரு டோர் இருக்குது பாருங்க, அது வழியாக அப்படியே வெளியே அனுப்பிச்சி விட்டுருவேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி அரட்டி விட்டாரு. இவ்வளோ நாளாக இருந்தப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணல, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடுவேன். ஆமாம் சும்மா கெஸ்ட்டாக தானே வந்திருக்காங்க, அதனால் வந்துட்டு போட்டு மிரட்டி விட்டுறது. நீங்க போகலாம். தேங்க்யூ. பரவாயில்ல, குட். அடுத்து பணப்பெட்டி டாஸ்க் 2 அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. டேபிள் மேலே ஒரு பாலை வச்சுட்டு ஊதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அதை ஊதி விற்கிற போனவொடனே எல்லாத்தையும் ஊத சொன்னால் அப்படியே மேலே டாப்லேருந்து ஊதுறாப்புல, சைட்லேருந்து ஊதுனா பால்லாம் போகும், டாப்லேருந்து ஊதுனா எப்படா பால் போகும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வேளை அந்த மிச்ச பால்லாம் அந்த மஞ்சள் கலர் பால் கோல்டன் கலர் பால் விழுகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி விளையாண்டாரு போல் ஏதோ ஸ்ட்ராட்டஜி போட்டு. பட் வந்து அது விளங்கலை. அதேமாரி அடுத்து சபரி வந்து நல்லா ட்ரை பண்ணார், அவருக்கு விளங்கலை. அடுத்து கானா வினோத்தும் திவ்யா அவங்க 2 பேர் இல்லைன்னா பணப்பெட்டியில் பணமே வராது, அந்த மாதிரி தான். போன தடவையும் வந்து ஓரளவுக்கு அவங்க 2 பேரும் தான் நல்லா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து நீ இது அப்போலாம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே அப்போலாம் கானா வினோத் விளையாடல, இதில் வந்து புரிந்து விளையாடுறாப்புல. அண்ட் வந்து நல்லாவே விளையாண்டு ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி கடைசியில் அவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து ஒரு பாலை வந்து நிப்பாட்ட முடிஞ்சது. மற்றவங்க எல்லாமே அது ஊது அப்படியே ஈஸியாக வந்து பறந்தது. அவங்க வெளியே கொஞ்சம் பால் வச்சுருக்காங்க, மிச்சம் உள்ளே இருக்கிற பால் எல்லாம் இது பண்ணும்போது
முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வந்து கடைசியாக ஒரு 10,000 20,000 ஜெயிச்சாங்க. அப்புறம் வந்து கணக்கு தொகை வந்து 1,75,000. ஆனால் நீங்கள் வந்துட்டு 1,40,000 தான் கவுண்டில் சொல்லியிருக்கீங்க. எங்கள் பிக் பாஸ் டீம் கவுண்ட் பண்ணும்போது தான் அது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி விட்டுருக்காரு. யாராக இருக்கும்னு பார்த்தா கடைசியாக கானா வினோதா இருக்கும் போல். கானா வினோதை சொன்ன உடனே திவாகருக்கு சந்தோஷம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாப்புல. யோ நீ இரியா, உனக்கு என்ன சிரிப்பு. சம்பவம் பண்ணோடனே வந்தேன் நான். மறுபடியும் ஒரு புது வரவன்னு சும்மா லைனாக விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இந்த தடவை வந்துட்டு பிரவீன் வந்தார். பிரவீன் வந்தோடனே எல்லாத்துக்கும் ஒரே ஜாலி தான். அப்புறம் வந்துட்டு என்ன கோவம்னு தெரியல, வன்மம்னு தெரியல, வாட்டர் மெலனை மட்டும் பூந்து அடிக்கிறாரு இடையில. உன்னட்டா உன்னை போடுறேன்டா, உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்க்க நினச்சேன். ஆனால் இவனவே பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கலாய். என்ன வாட்டர் மெலன் மேலே என்ன பிரச்சனைன்னு தெரியல, வெளியே போய் என்னென்னலாம் பார்த்தாருன்னு தெரியல. ஒரே செம்ம காண்டில் இருக்காரு உள்ள. யார் மேலேயே காண்டில், வாட்டர் மெலன் மேலே மட்டும் சரியான காண்டில் இருக்காரு. உன்னை வச்சு செய்யறதுக்குனே வந்திருக்கேன் நான் சொல்லி ஒரு மாதிரி உக்கிரமாக வந்திருக்காரு உள்ள. இந்த மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். நீ கழுவிடு. அட்லீஸ்ட் ஒரு மோட்டிவேட்டிங்கா பேசணும். ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் விட்டு உள்ள வந்துருக்கு, வந்தோடனே வந்து கை ஊத்த கூடாதுல்ல. சரி விடு நைட் ஆட்ட வெளிச்சம் போட்டு. எஸ் பாஸ், இட்ஸ் பாபி சிமா 25. தேவியா ஏதோ வந்துட்டு அண்ணா நீ கழுவி வச்சீங்கன்னா பாத்திரம் கழுவிச்சான்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கலாய்ச்சி விட்டாரு. ஏன்டா அப்படின்னு சொல்லி விக்ரம் கேட்டவுடனே இந்த மாதிரி வந்த உடனே வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எனக்கு வந்து பிடிக்கல, வந்த உடனே கழுவி ஊத்துறா, கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அப்புறங்கிற மாதிரி கூட இருந்தால் கூட பரவாயில்ல, வந்த உடனே அது என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் போல மேலே விக்ரம கழுவி ஊற்றுனாங்கல்ல. ஸோ அந்த வெறியில் இருக்காரு போல். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. விக்ரம் கொஞ்சம் அவங்களாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்களே. ஸோ வந்துட்டு அந்த வன்மதில் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ உண்மைதான். அது உள்ளே வராங்க, புதுசாக உள்ளே வராங்க, கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக பண்ணி பேசிட்டு இவ்வளோ நல்லா இருக்காங்கல்ல, கொஞ்சம் கஷ்டம் தானே. எவ்வளோ கஷ்டம் ரொம்ப நாளாக வந்து அந்த மாதிரி உள்ளே இருக்காது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக பேசி அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். எடுத்த உடனேவே இப்படி அடிக்கிறதுங்கிறது வந்து சரி அவங்களுக்கு அவங்க தானே அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரவீனுக்கு அது வந்து பிடிக்கல. ஏன்டா எடுத்த உடனே ஏன்டா இந்த மாதிரி வன்மத்தை காமிச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் வச்சுக்கிறேன் நைட் வச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மோட்டிவில் வந்திருக்காரு போல் எல்லாத்தையும் செய்யலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வந்து பாசிட்டிவாக இந்த மாதிரி லைஃப் வந்து வெரி பியூட்டிஃபுல்ப்பா, வெளியே போனால் அந்த மாதிரி சொன்னது உண்மைதாப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் அப்படியே தெளிகிறாரு. இந்த மாதிரி எனக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் 2 ஃபிலிம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து மோட்டிவேட் பண்ணார். அது ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான். நீ அது பச்சை நான் கெட்டவன் ஆக்கிங்க இருக்கிறது, கெட்டவன நல்லவன் ஆக்கி. நீ ஏன் 33 நாள் இங்க பயங்கரமான பயாஸ் நோன்றதுனால சுப் இந்த பாசிட்டிவாக பேசிட்டு மறுபடியும் பிரவீன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஹியூமனிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து இப்படி கேம் விளையாண்டீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன். கானம் ஒன்று தெரிஞ்சுட்டு என்ன மறுபடியும் நீங்கள் வந்து பேசுறியா, ஏன்டா அட்வைஸ் பண்ணுறீங்களா, இத்தனை நாளாக உள்ள இருக்கும், ஏன்டா நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சொல்லாத, 33 நாள் தானே இருந்த நீ, அப்புறம் நீ இருந்த 33 நாள் அந்த மாதிரி தானே இருந்த, இங்கே வெளியே இருந்துக்கிட்டு உள்ளே இருந்துட்டு பயாஸ்டா அந்த மாதிரி தானே பொய்யா தானே இருந்த, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே அது வந்து தெரியுது பொய்யா தான் இருந்துருக்காங்க, ஒருத்தருமே உருப்படியாக இல்லை. அது வந்து இந்த கேமுக்காக இப்படி விளையாடணுங்கிற மாதிரி எல்லாருமே மைண்டை மாற்றி அந்த மாதிரிங்கிற மாதிரி விளையாண்டாங்க. அதைத்தான் ஓப்பனாக பிரவீன் சொன்னார். பட் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல காரணத்தினால. எல்லாருமே அப்படி தான் விளையாண்டிங்க, உள்ளே இருந்தால் அப்படி தான் விளையாண்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு இலக்காரமாக எதிர்த்து பேசுகிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்ல பிரவீனுக்கு வந்து அது ஒரு மாதிரி வந்து எஃபெக்ட் ஆகிடுச்சு. 33 நாள் தான் இருந்தேங்கிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகி போச்சு. அது ஒரு கஷ்டமாகி போச்சு. அந்த மாதிரி இருந்தாலும் வந்து பேசியிருக்க வேணாம், கானாவில் வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்குது, இந்த வாய் கொஞ்ச நாள் சும்மா இருந்ததுன்னா கொஞ்சம் டீசெண்டாக ஜெயிச்சுட்டு போகலாம். இதனால் வந்து அவருக்கு தான் பாதிப்பு. ஏன்னா பிரவீனுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது, அவர் வந்து கேம் முடிச்சுட்டு போயிட்டார். இவர் வந்து ஏதாவது ஒன்று எச்சா பேசினா கானாவினத்துக்கு தான் வந்து இது வந்து பாதிப்பு. ஸோ இது மூலியமாக வந்துட்டு அவங்கவுங்க பேச, ஆனால் உள்ளே இருந்து அவங்க வந்து கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி சில வார்த்தைகள் வெளிப்பாடுகள் வந்துடுது. அவங்க வந்து வெளியே இருந்து சரி ஒரு 4 வார்த்தை அட்வைஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு விட மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும்டா போங்கடா டேய் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆமாண்டா அப்படி தானே விளையாடுறோம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டாங்க. அதற்கான பிபி கரன்சி வழங்கப்படும். பணப்பட்டி 2.0 டாஸ்க் 3ன்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறாங்க. வந்து அதுக்கு நடுவில் கானாவினத் கூட ஃபைட்ஸ் நடக்குது. எல்லாத்துக்கூடையும் கானாவினத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சைக் ஆயிட்டாரு போல, எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுறாரு. சபரி ஏதோ வந்து இந்த மாதிரி ஏதாவது யதார்த்தமா
யதார்த்தமாக பண்ண அவருக்கு பதார்த்தமாக ஆகிடுது. இந்த மாதிரி தான் வந்து நீ ஃபுல்லாகவே சண்டை போட்டு இருக்காரு. இந்த மாதிரி சபரி நீ கோவமாக பேசுனா நானும் கோவமாக பேசுகிறேன், எனக்கு கோவம் வந்துடுது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேலே பழியை போட்டு அப்படிங்கிற மாதிரியே வந்து மாற்றி சைக் மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தார். லிட்டரலாக எல்லாத்துக்கூடையுமே வந்து ஒரு மாதிரி சண்டை போட்டு ஒரு டிஸ்டர்ப்டாக ஒரு மைண்ட் செட்லேயே வந்து இருந்தார். அந்த பிரவீன் கூடயே அந்த சண்டை போட்டு அதே ஒரு மைண்ட் செட்லேயே வந்து ஒரு மாதிரி எல்லாத்துக்கூடையும் வந்து ஒரு ஃபைட்டில் நம்மளே வந்து ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரே வந்து முடிச்சு கட்டிடுவார் போல். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி சண்டை போட்டு அப்புறம் அரோரா என்ன இந்த மாதிரி இப்படி என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு இப்படி பேசுகிறீங்க, 93 நாள் இருந்திருக்கோம்ல, இந்த மாதிரி நீ இப்படி பண்ணீங்கன்னா அப்படின்னு கோவம் வந்துச்சுன்னா கோவம் வந்துடும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. உடனே அரோரா கேட்க போனால் நீ எது கேட்குற, நீ கேட்காத, ஓன்ட்ட பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது, அவன் நான் பேசிக்குவான் போ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து சைக்கு மாதிரி பண்ணிட்டு தெரிஞ்சார். ஃபுல்லாகவே என்ன ஆச்சுன்னு தெரியல. காணாமல் கடைசி நேரத்தில் எல்லாம் தேவையும் கம்மன் நீ பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு ஜாலியாக எல்லாத்துக்கூடையும் இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். He gives அது திருப்பி கிடைக்கல. He is very பிரவீன் இஸ் ஆன் கானா வினோத் சைடு அப்படின்னு அவங்களோட இன்ஃபர்மேஷனை எடுக்க ட்ரை பண்ணுவாரு. நீ என்ன பண்ணிருக்க, நீ என்ன பண்ணிருக்க, இன்னைக்கு டூ மச். அப்புறம் உள்ள வந்துட்டு அனலைஸ் பண்ணி எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரோரா வந்து பாயிண்டா டக்குன்னு அனலைஸ் பண்ணி அப்படியே அவங்களோட ஆயுதத்தை வந்து எடுத்து வச்சுட்டாங்க. எப்படிலாம் வந்து அனலைஸ்ன்னு சொல்லி கானவனத் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி கானவனத் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, பட் வந்து அவர் நினச்ச அட்டென்ஷன் வந்து கிடைக்கல. பிரவீன் வந்தால் வந்து அந்த அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஹாப்பினஸ் கிடைக்குங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாரு. பட் வந்து அது கிடைக்கலன்னொடனே அவர் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டார். அதனால தான் இந்த பிஹேவியர்லாம் அப்படிங்கிற அவர் கிரிட்டிசைஸை வந்து எடுத்துக்க மாட்டார். யார் வந்தாலுமே வந்து அவர் வந்து எல்லாருமே புகழ்ந்து சொல்லி வந்து வெளியுறத்துலேருந்து வந்தவங்களும் புகழ்ந்து சொல்லி அவருக்கு வந்து கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு, ஏறிடுச்சு, ஹாப்பினஸ் கொஞ்சம் தலகனை ஏறிடுச்சு. அதனால் வந்து அவர் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து கம்மியாக எடை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அடுத்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பிரவீனும் இருந்துட்டு இல்லை நான் இங்கே வந்து யாரும் ஃப்ரெண்டாகவும் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்து நான் வந்து நினைக்கல, நான் இங்கே வந்தது வின்னரை பார்க்குறதுக்கு தான். ஸோ வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து அப்படி காமனாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட தரப்புலேருந்து எடுத்து வச்சுட்டாங்க. கானா வினோத்துக்கு உடனே தனியாகிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இப்படி இருந்தால் வந்து அது ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து போயிடும். நெகட்டிவாக தான் இருக்கார் இப்போ இந்த மாதிரி பண்ண விதத்தில். உள்ள எல்லாருமே பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்க பாடி சும்மா விட்டுருந்தா அவங்க பாடி சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க புதுசாக வர வந்து கோளாறாக ஆளாளுக்கு ஒரு மூளைக்கு போய் கானா வினோத் வந்து நெகட்டிவ் ஆகிட்டாப்ல. என்ன விக்ரம ஃபர்ஸ்ட் டைம் ஐயா என்ன விக்ரம ஒண்ணுமே புரியல. நிதானமான ஆட்கள்லாம் மாறிட்டாங்க. எவ்வளவு நிதானமா இருக்கும் உன்னோட. அடுத்து ஒரு பால் உருட்டு கேம் விளையாண்டு அது வந்து இந்த ஆர்ச்சரில் வைக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கேம் வந்து ஒன்று விளையாண்டாங்க. அதில் வந்துட்டு ஆளாளுக்கு பால் போட்டாங்க. பட் வந்து இதில் பிரில்லியண்ட்டாக வந்து கானா வினோத், திவ்யா அப்புறம் அரோரா வந்து நல்லா விளையாண்டாங்க. 3 பேருமே சூப்பராக விளையாண்டாங்க. ஏன் சரி என்னடா டிடிஎஃப்ல கானா வினோத் இந்த அளவுக்கு விளையாண்டுருந்தாங்கன்னா பயங்கரமாக வந்து ஜெயிச்சிருந்துக்கலாம். பட் அங்கே ஏன் வந்து இப்படி வந்து லூஸ் பண்ணி அப்படி கோட்டை விட்டாருன்னு தெரியல. பட் இந்த கேம்லாம் வந்து சூப்பராக விளையாண்டாரு. எல்லாத்துலேயும் பாயிண்ட்டு எல்லா காசு எடுத்தது எல்லாமே வந்துட்டு இவங்களும் திவ்யாவும் கொஞ்சம் ஸ்டடியாக அப்படிங்கிற மாதிரி நல்லாவே வந்து விளையாண்டாங்க. இவங்க 2 பேர் அடுத்த அரோரா 3 பேர் வந்து விளையாடலைன்னா பெட்டியில் பணமே வராது போல் அந்த மாதிரி தான் இருக்குது. மிச்சம் 3 பேர் ஒஸ்ட்டு. விக்ரம்லாம் சுத்த ஒஸ்ட்டு, விளையாடவே மாட்டேன். எந்த கேமுமே எதுலேயுமே வந்து பாயிண்ட் அடிக்கிற மாதிரியே தெரியல. இதில் நடுவில் வேறு நம்மால் வாட்டர் மிலன் சும்மா இருப்பாரா, என்ன விக்ரம், என்ன சபரி போட தெரியாதா என்னப்பா அப்படின்னு சொல்லி சும்மா இருறா கொஞ்சம் நேரத்துக்கு இவர் போனால் அப்படியே கழட்டிடுவார். இவர் வந்து எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்காரு. அங்கே விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. இதில் வந்து என்ன சபரி என்னப்பா பொறுமையாக போட தெரியாதாச்சா, விக்ரம்ப்பா எப்படி போட்டாள், என்னப்பா இப்படி பண்ணிருக்கா, வர சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசியே வந்து கடுப்பை கிளப்பி இருந்தார். புதுசாக இருந்துச்சு, சிரிப்பு வந்துருச்சு. யார் சொன்னது யாரு இது? சென்னையில் என்ன சொல்லுவாங்க, தித்திப்பு உண்டை சொயம் உண்டை உண்டை ஏதோ வந்து ஒரு ஸ்வீட் பார்த்துட்டு இந்த மாதிரி இதை என்ன சொல்லுவீங்க உங்கள் இதெல்லாம் சென்னையில் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து ஸ்லாங்கை வம்பளத்துக்கிட்டு இருக்காப்புல. சுயருண்டை அப்படின்னு திட்டிப்புண்டை சுயருண்டைன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோடனே சிரிப்பு வேறு திவ்யா அவங்க ஏன் அதில் என்ன சிரிக்கிறதுக்கு அதில் வந்து என்ன எந்த அளவுக்கு வந்து இருக்குது. சுயம் உருண்டை திட்டிப்புருண்டைன்னு சொன்னால் உங்களுக்கு எதுக்கெல்லாம் சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாமல் வந்து அந்த ஸ்லாங் வச்சு வம்பளுக்கிறாங்களா என்ன கருமன்னு தெரியல, அதை வச்சு சிரின்னு சிரிக்கிறாங்க. இப்போ சிரிச்சதை பார்த்துட்டு திவாகர் சிரிச்சதை பார்த்துட்டு திவ்யா சிரிச்சதை பார்த்து திவாகர் சிரிச்சதை பார்த்து திவ்யா சிரிச்சதை பார்த்து திவாகர் சிரிக்க மாற்றி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கானா வினோத் கூப்பிட்டு என்ன எதுக்கு சிரிச்சிங்க, சிரிப்பே வராமல் இப்படி சிரிக்கலாமா? அப்போ இப்போ இல்லையா அது சொல்றதெல்லாம் பார்த்தேன்.
கோவம் வருதா சார் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்க நான் சொல்லுவேன் அப்படின்னு நாங்கள் அப்பம் சொல்லுவோம். அப்பம் இப்பம் என்ன அப்பம் இப்பம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு காமெடி. என்னடா கன்னிமொழி இளமொழி இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து காமெடின்னு சொல்லி இதை வச்சு அந்த சீரியஸ் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து மாறி கோல்டு வார் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இதில் என்ன திவாகருக்கு ஒன்று கோவம் வந்துருச்சு. கிச்சி பண்ணேன் சார், கிச்சி பண்ணேன் சார், அவரை கிச்சி பண்ணேன். கானா வினோத் ஏதோ ஒரு சைஸா உதச்சு விட அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து அடிச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கூட இல்லை மெச்சூரிட்டி. ஏன்னா நீங்கள் ஜாலியாக இருப்பீங்கன்னு பார்த்தா என்னடா காம்போ அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கானா வினோத் ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டாகவே தான் சுற்றிட்டு இருக்காரு. கானா வினோத் ஒன்று பண்ணுறதும் வாயிலிருந்து வர்றதும் ஒரே சனியாகவே தான் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ வந்து பெட்டி எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. இல்லை வியானா படுத்த இடத்துல தான் நான் படுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு திவாகர். நீ வெளியே போய் இன்னும் திருந்தலையா, அவனுக்கு எப்படா திருத்த அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பொம்பளை சொக்கிலே இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது திவாகர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. கடைசியில் அப்புறம் வந்துட்டு பெட்டியை தூக்கி கானா வினோத்துக்கே வந்துட்டு இங்கே பிரவீன் காந்தி சார் படுக்கிறார் சார், இந்த மாதிரி இப்போ பிடிக்கல போல கானா வினோத்துக்கு, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வேறு ரூமில் ஷிஃப்ட் பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டோன்னே, சார் நான் இங்கே தானே படுக்கிறேன்னு சொன்னேன், ஏன் 2 பேர் அந்த பெட்டில் படுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பொம்பளத்து நான் இங்கே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பேக் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் அவர் வந்து ட்ராலி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் கானா வினோத் இன்னொரு சைடு வைக்காம மறுபடியும் திவாகர் அங்கே இருக்கிற ட்ராலியை தூக்கிட்டு வந்து மறுபடியும் இங்கே வைக்க, சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், மெச்சூர்டே இல்லை, இந்த மாதிரி இப்படி சுற்றிட்டு இருக்காரு இன்னமும் அப்படின்னு சொல்லி அவரை போட்டு கலாய்க்க அப்படியே மாற்றி மாற்றி வந்து ஒரு கோல்டு வார் ஒரு மாதிரி வம்பளுத்துக்கிட்டே இருக்காங்க. டே மெய்யழகன் மாதிரி ஒரு ஜாலியாக அப்படி பேசி அப்படி இருப்பீங்கன்னு பார்த்தா என்னடா அவன் வம்பளுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சும்மா கிச்சன் காட்ட போகணும், இப்படியே காலை வச்சுட்டு காலில் மிதிக்கிற அப்படி ஒன்றும் இல்லை சார். இல்லடியா பேசுகிறேன் இந்தியா போனேன்றதெல்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அதை முடிச்சு போய் திவாகர் மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அப்போ சும்மா பேசிகிட்டு இருக்கும் போது கூட வந்து என்னை உதச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஏதோ வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க வியானாட்டையும் இவங்கள்ட்டையும் திவ்யாட்டையும். அண்ட் வந்து கானா வினோத் அது வந்து கேட்டார், ஏதாவது சொல்கிறதா இருந்தால் நேரில் சொல்லு, மூஞ்சியில் சொல்லு, நீ என்ன நீ பாட்டுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்டு, அதுக்கு ஒரு வம்பல் திட்டு. அப்புறம் வியானா அவர் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல சும்மா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி அடுத்து. ஆனால் திவாகர் சொன்னதை பார்த்தா ஒரு மாதிரி அப்போஸ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். பட் திவாகரே அப்படி தான் ஏதோ சொன்னாலும் அப்படி தான் இருக்குங்கிறனால வந்துட்டு இல்லை அவர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல சும்மா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி இதில் வியானா வந்து பொய்யானா ஆகிட்டாங்க. மறுபடியும் வந்துட்டு அப்படிலாம் அவர் சொல்லலை சும்மா நார்மலாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் திவ்யா வேறு அதுக்கு சப்போர்ட் வேறு. ஸோ இப்படி பேசிட்டு இருக்க மறுபடியும் ஏன் முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கானா வினோத்துக்கும் ஒரே வந்து ஒரு சண்டையாகவே தான் இருக்குது. இதில் வந்து கானா வினோத் வேற வாய விட்டார், இந்த மாதிரி வந்தோமா போனோமான்னு நீங்கள் பாட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே, ஏன்னா சும்மா வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பாருங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, வந்தீங்க போனீங்க இப்படிலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கானா வினோத் என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் ஃபுல்லாகவே பஞ்சாயத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கே. அவர் மொத்தமாகவே வந்துட்டு என்ன பண்ணாலுமே வந்து நெகட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே போயிடுச்சு. அண்ட் இதோட வந்து கண்டென்ட்டை இன்னைக்கு கண்டென்ட் வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே இதோட என்னோட வீடியோ என்னோட ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ரிவ்யூ நெக்ஸ்ட் கனலில் பார்க்குறேன். பை பை ஃப்ரம் தீபக் பை பை கேட் இன் ஃபேம் லெவல் ஆப்ஸ்.